Hello friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம மே 4th கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ மே மந்த் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் ரைட்டா. ஸோ மார்ச் ஏப்ரல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸில் மே 4ஆம் தேதி சரியா, அதாவது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக சொல்கிறது தான், ப்ராப்பராக வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிற நோட்ஸை அகைன் அண்ட் அகைன் ரிவியூ பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம TAF IAS Academy சேனல்னு ஒன்று இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்காக சரியா. அந்த சேனலில் TAF IAS Academy சேனலில் நம்ம டெலகிராம் ஆப்பில் சர்ச் பாக்ஸில் நீங்கள் TAF IAS Academy சர்ச் பண்ணாலே வரும். அந்த சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவினிங்கில் வந்து இப்போ காலையில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பைலிங்குவலாக கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணி ஒரு கூகுள் லிங்க்கில் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்களான்னா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ரைட்டா. ஸோ டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அட்டென்டிவ்ல இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம ரிமெம்பரில் இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியும் ஓகேவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய கிளாஸ் டீட்டெயில்ஸ், என்னைக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ், இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெலகிராம் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட்டா. சரி, இன்னைக்கு வந்து மே 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நம்ம திருக்குறள் பார்ப்போம் இல்லையா. ஸோ இன்னைக்கு திருக்குறள் வந்து என்ன சொல்றாரு திருவள்ளுவர் அப்படின்னா, ஊக்கமுடைமை அதிகாரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரைட். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறள் என்ன அப்படின்னா 6வது குறள், அதாவது 596வது குறள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த குறள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா. என்ன குறள்? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற குறள் தான் இது ரைட்டா. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நம்மளுடைய சிந்தனையும் செயலுமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வானதாகவே இருக்கும் ரைட்டா. நம்ம நினைக்கிறதும் சரி, நம்மளுடைய செயல் பேசுறது எல்லாமே வந்து நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி இருக்கணும். அதாவது உயர்வான சிந்தனை நோக்கி தான் இருக்குமே தவிர தாழ்வான சிந்தனை நோக்கி ஒருபோதும் அதை பற்றி சிந்திக்கவே கூடாது அப்படிங்கிற பொருள் தான் பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதாவது நினைக்கிறது எல்லாமே வந்து உயர்ந்ததாகவே நினைக்கணும் சரியா. அதுக்கு அடுத்த லைன் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னா என்ன? ஒருவேளை நாம நினைச்சது நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இன்கேஸ் நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னா கூட அந்த மாதிரி நினைக்கிறத என்ன பண்ணக்கூடாது, நிப்பாட்டிடக்கூடாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. நினைக்க தான் நம்ம செயல்கள் வந்து செய்ய ஆரம்பிப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நினைச்ச நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அப்படி நினைக்கிறத கைவிடவே கூடாது, நினைக்கிறத கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைச்சாதான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம் ரைட்டா. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான குறள் ரைட்டா. அதை என்ன சொல்றாங்க? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படிங்கிற குறளோட இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரைட்டா. சரி, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே என்ன, இன்னைக்கு என்ன டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, ஸோ மே 4ஆம் தேதி மே 4th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தினம். அதாவது தன்னுடைய உயிரையுமே பணைய வச்சு மற்றவங்களோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு போர் வீரர்கள் சொல்லலாம் ரைட்டா. வார் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், வார் ஃபைட்டர்ஸ் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர்களை வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அவங்கள பெருமைப்படுத்துங்கிறதுக்காக ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது யாரை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா தீயணைப்பு வீரர்கள் சொல்லக்கூடிய ஃபயர் ஃபைட்டர்ஸ் ரைட்டா. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு டே, இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படிங்கிற டே தான் வந்து இந்த மே 4ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ரைட்டா. அதாவது தீயணைப்பு வீரர்கள் அப்படின்னா ஒரு பில்டிங்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம், ஒரு தீ வந்துடுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம செய்கிறது யார் அப்படின்னா தீயணைப்பு வீரர்கள் தான். ஃபயர் ஸ்டேஷன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அவங்களால தான் என்ன பண்ண முடியும், அந்த தீயை வந்து நிப்பாட்ட முடியும். அப்படிங்கிறதுனால அந்த தீயை நிப்பாட்டுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேலஞ்சான சவால்களான நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி தீ அணைக்கிற இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய உயிரே பார்த்தீங்கன்னா விபத்தில் வந்து இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ரைட்டா. அப்படிப்பட்ட ஒரு உயிரை பணயம் வச்சு செய்யக்கூடிய அவங்களுடைய வேலைகள் வந்து போற்றும் விதமாக அவங்களோட பணியை சிறப்பிக்கணும், அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும், பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், மே மாதம் 4ஆம் தேதி எவ்ரி இயர் என்ன பண்ணுறோம், இந்த இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ். இதுக்கு தீம்லாம் அப்படி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து அது என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். இன்னைக்கு மே 4ஆம் தேதி ரைட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல் மைனர்ஸ் டே, நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து நம்ம அவங்களுடைய அந்த பனிச்சூழல், அதாவது நிலக்கரி சுரங்கம் கோல் மைனில் வந்து வேலை பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா ஹீட் வந்து அந்த அளவுக்கு பயங்கரமான ஹீட் இருக்கும். ஸோ நார்மலாகவே நம்ம வெளியில் வந்து இந்த ஹீட்டை நம்மளால் சமாளிக்க முடியல, தாங்க முடியல.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில நிலக்கரி சுரங்கத்துல போய் வந்து தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு வேலை பார்க்கறவங்க வந்து ரொம்பவே கஷ்டமான காரியம். அதை செலிப்ரேட் பண்ணணும், அவங்கள வந்து பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா எவ்ரி இயர் வந்து இதே டேட்ல மே 4ஆம் தேதி இந்தியாவில் மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேட்ல செலிப்ரேட் பண்றோம். ரைட்டா, ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு டேல செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்து மே 4 அன்னைக்கு கோல் மைனர்ஸ் டே. இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் கோல் இருக்குன்னா நிறைய இடத்துல இருக்கு, நிறைய ஸ்டேட்ல வந்து கோல் மைனிங் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. ரைட்டா, ஸோ அங்கதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் ஃபார் கோல் அண்ட் லிக்னைட் இந்த மாதிரி விஷயத்துக்கலாம். ரைட்டா, ஸோ இந்தியாவில் கோல் மைனர்ஸ் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா மே 4ஆம் தேதி. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேயும் மே 4ஆம் தேதி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டேஸ். இந்த 2 டே தான் இன்னைக்கு முக்கியமா நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய 2 டேஸ். ரைட்டா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், அதாவது பத்திரிகை சுதந்திர தினம் சொல்லுவாங்க இல்லையா, பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். ஸோ நேற்று தான் நம்ம ஒரு டே பார்த்தோம், என்ன வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படிங்கிற வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே அப்படின்னு பார்த்தோம். அது என்னைக்கு மே 3ஆம் தேதி அப்படின்னு நேற்று தான் பார்த்தோம். ஸோ நேற்று டேல தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ரைட்டா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. வருஷம் எவ்ரி இயர் வந்து அந்த டேல வந்து பத்திரிகை சுதந்திரம் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு ரேங்க் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஸோ என்னது அப்படின்னா வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் 2024 ரிலீஸ் பண்ணவங்க யாரு, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் ரிலீஸ் பண்ணவங்க, ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இதுல அவங்க என்ன இந்தியாவோட ரேங்கை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இந்த இன்னைக்கு வந்து எந்த ரேங்க்ல இருக்கும் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 180 கண்ட்ரி 180 கண்ட்ரீஸ்ல வந்து இவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. ரைட்டா, ஸோ மொத்தம் வந்து அவங்க 180 கண்ட்ரியில சர்வே பண்ணதுல நம்ம இந்தியாவோட ரேங்க் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 159 159th ரேங்க் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து நம்மளை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இது 180 கண்ட்ரியில 159 தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியாவில் வந்து அந்த பத்திரிகை சுதந்திரம் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை அப்படிங்கறதான் இது சொல்றாங்க. ரைட்டா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்க இந்த ரிப்போர்ட்ல, இந்தியாவில் வந்து இந்தியாவோட நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு, பத்திரிகை சுதந்திரம் அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கருத்துப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து அரசுக்கு வந்து ஆதரவாக செயல்படுது. அதாவது அரசு வந்து என்ன சொன்னாலும் சரி அரசுக்கு ஆதரவாக செயல்படுது. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய பணக்காரர்கள், முதலாளிகள் இவங்களுக்காகவும் செயல்படுது, நிறைய விஷயங்கள் வந்து சொல்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை என்ன பண்ணியிருக்காங்க இந்த சர்வேல வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா, மற்றபடி பத்திரிகை வந்து சுதந்திரம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட்டா, ஸோ அதில் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 159. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பக்கத்து கண்ட்ரி யாரு, பாகிஸ்தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் பெட்டரா இருக்காங்களா. ரைட், அதாவது இந்த நம்பர் வந்து குறைய ரொம்ப கம்மியா போச்சு அப்படின்னா அவங்க வந்து நல்ல கண்ட்ரி, அங்க வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து நல்லாவே இருக்கு, பத்திரிகையாளர்கள் வந்து தைரியமா துணிச்சலா அவங்களுடைய கருத்துக்கள் வந்து பத்திரிகையில சொல்லலாம் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதா வந்து இந்த நம்பர். ரைட்டா, ஸோ நம்பர் குறைய நல்ல ரேங்கிங் அர்த்தம், நம்பர் கூட மோசமான ரேங்கிங்ல இருக்கு அப்படின்னு. இதுல பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியா வந்து 159. ரைட்டா, ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து 159. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ரேங்க் 152. அதாவது என்னது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மளை விட அவங்க வந்து பெட்டரா இருக்காங்க. பாகிஸ்தான்ல வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான்ல பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கு. பத்திரிகையாளர்கள் வந்து தைரியமா துணிச்சலா வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கான உரிமை பாகிஸ்தான்ல இருக்கு. ஆனா இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட். சரியா, ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா, வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்வே. ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கா, நார்வே. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க வந்து ரொம்ப ஃப்ரீடம். பிரஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிக்காரங்க உள்ளபடி யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவாகவும் இல்லை யாருக்கும் வந்து எதிராகவும் இல்லாமல் இருக்கிற விஷயத்த உள்ளபடி சொல்லக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து யாருக்கு இருக்காங்க, நார்வே கண்ட்ரி இருக்காங்க. ரைட்டா, அண்ட் செகண்ட் ரேங்க் வந்து டென்மார்க், தேர்ட் வந்து ஸ்வீடன். இதுல வந்து கடைசி ரேங்க், அதாவது மோசமான நாடு, அங்க வந்து பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில 180வது ரேங்க் யாருக்கு இருக்கு அப்படின்னா
எரித்ரியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு இருக்கு. இதுல வந்து நம்ம நார்த் கொரியா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் கொரியாலாம் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி தான் வந்து நார்த் கொரியா. அவங்க இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர மாட்டாங்க. லிஸ்ட்டுக்குள்ள வந்தவங்கள லாஸ்ட் ரேங்க் யார் இருக்காங்க அப்படின்னா எரித்ரியா அப்படிங்கிற கண்ட்ரி இருக்காங்க, ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ண வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த வருஷத்துக்கான அந்த ரேங்க் லிஸ்ட். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணது யாரு? ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இதில் இந்தியாவோட ரேங்க் என்ன? 159. இதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரைட்டா. ஓகே ரைட். நம்ம அடுத்த நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கொச்சி கேரளா, ரைட்டா. கொச்சி கேரளா. ஸோ அங்கே என்ன நடந்தது கேரளாவில் கொச்சியில் அப்படி என்ன நடந்ததுன்னா ஒரு 2 மீட்டிங் நடந்திருக்கும். ரொம்ப முக்கியமான மீட்டிங், என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட மீட்டிங், சரியா. ஸோ அதனால தான் நியூஸில் கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான மீட்டிங். அப்கமிங் எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்டா. ஸோ அது என்ன மீட்டிங் அப்படின்னா 46th அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங், ATCM 46 அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கும், ரெண்டாவது 26th மீட்டிங் ஆஃப் கமிட்டி ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் CEP 26 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 மீட்டிங்குமே எங்கே தான் நடந்ததுன்னா கேரளாவில் கொச்சியில் நடந்தது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரைட்டா. ஸோ இந்த மீட்டிங்கை வந்து எங்கே நடந்தது? கொச்சி கேரளா. அதாவது இந்தியா தான் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க, நடத்தினது வந்து இந்தியா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து இந்த அண்டார்டிக் ட்ரீட்டி. இந்த அண்டார்டிக் ட்ரீட்னா என்ன, இது எதுக்காக நீங்கள் நடத்தினாங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் அண்டார்டிகா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 7 காண்டினென்ட்ல ஒன் ஆஃப் த காண்டினென்ட்னா என்னது? இந்த அண்டார்டிகா, ரைட்டா. ஸோ அப்படிப்பட்ட அண்டார்டிகா வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாதுகாக்கணும். ஏன்னா அங்கே வந்து மனிதர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாத ஒரு துருவ பகுதி தான் அண்டார்டிகா. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உயிரினங்கள் இருக்கு, ரைட்டா. அப்படிப்படும்போது அந்த மாதிரி ஒரு பகுதி வந்து பாதுகாக்கணும். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் கவர்ட் ஆன் ஐஸ், பனியால் சூழப்பட்ட ஒரு பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா. அதை நம்ம செக்யூர் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் 1 என்ன பண்ணாங்க, ஒரு 12 நாடுகள் டிசம்பர் 1 1959 1959 ஒரு 12 நாடு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாங்க, ரைட்டா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிக் ட்ரீட்டி. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே எந்த ஒரு கண்ட்ரியுமே அண்டார்டிகாவில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த நாட்டோட இராணுவத்தை போய் நிப்பாட்டக்கூடாது. நான் போய் இங்கே போய் இராணுவத்தை நிப்பாட்டுறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ரைட்டா. எதுக்காக? இராணுவத்தை போய் நிப்பாட்ட என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? மற்ற நாடும் அவங்க இராணுவத்தை நிப்பாட்டுவாங்க. அப்போ போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும், ரைட்டா. இப்போ போர் வந்துச்சுன்னா அந்த காண்டினென்ட்டும் அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, ரைட். இது முக்கியமான முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நான் வந்து அணு ஆயுதத்தை சோதனை பண்ணுறேன் அப்படின்னு பேரில் என்ன பண்ணக்கூடாது, எந்த விதமான சோதனை மேற்கொள்ளக்கூடாது. அதாவது நியூக்ளியர் டெஸ்ட், சரியா. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து யாரும் இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து அங்கே போய் அணு ஆயுதம் சோதனை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, அங்கே போய் நியூக்ளியர் டெஸ்ட் நம்ம பொக்ரான்லாம் பண்ணோம், ஒவ்வொரு கண்ட்ரி பண்ணுறாங்க. ஸோ அண்டார்டிகாவில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அணு ஆயுத சோதனை பண்ணுறது, அங்கே போய் வந்து மிசைல் லான்ச் பண்ணுறது, அங்கே போய் இராணுவத்தை போய் நிப்பாட்டுறது, இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு தான் 1959 டிசம்பர் 1 என்ன பண்ணாங்க, ஒரு 12 கண்ட்ரி சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாங்க, ரைட்டா. பட் ஆனால் இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1961 1961 இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ரைட்டா. ஸோ ஆரம்பத்தில் அந்த 12 கண்ட்ரியில் வந்து இந்தியா நம்ம அப்போல்லாம் வந்து ஜாயின் பண்ணலை. நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 1983, ரைட்டா. 1983 ஜாயின் பண்ணோம். இப்போ கரண்ட்டாக வந்து எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 56 கண்ட்ரிஸ் இருக்காங்க. 56 நாடுகள் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து மொத்தம் உலகத்தில் வந்து 180 கண்ட்ரிஸ்க்கு மேலே இருக்குது, 190 கண்ட்ரிஸ் கிட்ட இருக்குது. ஆனால் இதில் வந்து மெம்பராக இப்போ இருக்கிறது யார் தான், வெறும் 56 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 56 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல அந்த மீட்டிங் வந்து நடக்கும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த வருஷம் 2024 இந்த மீட்டிங் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. அதாவது இந்தியா வந்து இந்த ஒரு மீட்டிங்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடத்தியிருக்காங்க, ரைட்டா. ஸோ இந்த அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும், ரைட்டா. அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஸோ அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் இல்லை, இந்த அண்டார்டிக் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த அண்டார்டிக் ஒப்பந்தம், இதுக்கு வந்து ஒரு தலைமையிடம் இருக்கு. எங்கே அப்படின்னா பியூனஸ் ஏரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ரைட்டா. பியூனஸ் ஏரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே சார் இருக்கு பியூனஸ் ஏரிஸ் அப்படின்னா அர்ஜென்டினாவில் இருக்கு. எங்கே இருக்கு அப்படின்னா
அர்ஜென்டினாவில் இருக்குது ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டார்டிக் ட்ரீட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸ். சிம்பிளாக எந்த கண்ட்ரின்னு கேட்டால் அர்ஜென்டினா, இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக அர்ஜென்டினாவில் எங்கே கேட்டால் பியூனஸ் ஏரிஸ் அப்படிங்கிறதுல ரைட்டா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 கண்ட்ரிஸ் வந்து இப்போதைக்கு மெம்பராக இருக்காங்க ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பங்களிப்பு என்ன, அப்போ வந்து அங்கே வந்து என்ன தான் பண்ணலாம், அங்கே மிலிட்ரி நிப்பாட்டக்கூடாது, நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணக்கூடாது, வேறு என்ன தான் அங்கே பண்ணலாம் அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணிக்கலாம், என்னென்னா ஆராய்ச்சி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், ரிசர்ச் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்ஷன் இருக்கு. அப்போ ஆராய்ச்சின்னா என்ன மாதிரி ஆராய்ச்சினா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கலாமே தவிர வேறு எதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட்டா. ஸோ அப்போ அந்த பேஜஸில் இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து அங்கே என்ன பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ரைட்டா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷின் கங்கோத்ரி 1983 1983, அதாவது 83 நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். ஜாயின் பண்ண அந்த வருஷத்தில் என்ன பண்ணியாச்சு, அங்கே ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் தான் ஆரம்பிச்சாச்சு 1983. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி அடுத்த ரிசர்ச் ஸ்டேஷன் ஆரம்பித்தோம் 1989. மூணாவது வந்து பாரதி 2015 ஆரம்பித்தோம் ரைட்டா. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டார்டிகாவில் வந்து இந்தியா சார்பாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் ரிசர்ச் ஸ்டேஷன் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கு ரைட். இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து இப்போதைக்கு வந்து எது வந்து ப்ராக்ரஸில் இருக்குது, எது வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இந்த மைத்ரியும் 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்த மைத்ரியும் 2015 உருவாக்குன பாரதியும் இப்போ கரண்ட் ப்ராக்ரஸில் இருக்குது ரைட். அதாவது இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரியும் பாரதியும் அங்கேயும் இப்போ ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் இங்கே தக்ஷின் கங்கோத்ரி 1983 ஆரம்பித்ததில் எந்த விதமான ஒரு ஆராய்ச்சியுமே நடத்தலை ரைட்டா. இப்போதைக்கு கரண்ட்டாக ப்ராக்ரஸில் இருக்கிற 2. ஆனால் இந்தியா வந்து எத்தனை ரிசர்ச் ஸ்டேஷன் அங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா 3. ஒன்று தக்ஷின் கங்கோத்ரி, மைத்ரி, பாரதி, இந்த 3 ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியா. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸு. அண்டார்டிகா அந்த ட்ரீட்டி வந்து கொச்சி கேரளாவில் நடந்தது அப்படிங்கிறதா அந்த நியூஸ் ரைட்டா. அடுத்த நியூஸ் வந்து ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்ப்போம். ஸோ ஸ்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன அப்படின்னா நம்ம வந்து மிசைல் பார்த்துருப்போம் இல்லையா. மிசைலானது அந்த ஏவுகணைன்னு சொல்லுவோம் ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்பிடோன்னு ஒன்று இருக்குது. என்னது டார்பிடோன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன்லேருந்து இன்னொரு சப்மரைன் அடிக்கிறது அப்படிங்கிறது, அதாவது கடலுக்குள்ளே போய் இன்னொரு கப்பலை வந்து தாக்குறது. இது வெளியில தான் தெரியாது. ஸோ கடலுக்குள்ளே நடக்கும். இது மாதிரி நிறைய வந்து படங்கள் கூட அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. 2 நாட்டுக்கும் இடையில போர் வரும்போது ஒரு நீர்மூழ்கி கப்பல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு மிசைல் மேலே லான்ச் பண்ணுவாங்க இன்னொரு நீர்மூழ்கி கப்பலை அடிக்கிறதுக்காக ரைட்டா. அப்படி அந்த கப்பலுக்குள்ளேயே வந்து சில போர்கள் நடக்கும், அந்த மிசைல் நடக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டார்பிடோ. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஏவுகணை மாதிரியே தான் இருக்கும் ரைட். ஸோ அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா டார்பிடோ. இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுக்கான என்ன மீனிங் அப்படின்னா சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ, SMART. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரைட்டா. ஸோ அதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ அப்படிங்கிறதான் அதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் ரைட்டா. அப்போது இது எதுக்காக அப்படின்னா டு என்ஹான்ஸ் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் கேப்பபிலிட்டி ஆஃப் இந்தியன் நேவி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரைட். ஸோ இது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. இங்கே சோதனை பண்ணி பார்த்துருக்காங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்டு. ஒரு சின்ன ஹோம்ஒர்க், இந்த அப்துல் கலாம் ஐலாண்ட் எங்கே இருக்குது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்க ரைட்டா. ஸோ அந்த அப்துல் கலாம், இந்த APJ அப்துல் கலாம் ஐலாண்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வந்து ஒரு மிசைலை டார்பிடோ லான்ச் மிசைலை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸை இங்கே நம்ம கண்டுபிடிக்கும் ரைட்டா. ஸோ இதை வந்து இதில் என்ன வேற என்ன இதில் ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்மார்ட்டில் வேற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். இதுக்கு முன்னாடி தயாரிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட்டே ரொம்ப பயங்கரமான ரொம்ப வெயிட் உள்ள ஒரு இதாகும். இப்போ இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எடை கொண்ட லைட் வெயிட் கொண்ட டார்பிடோ தான் வந்து இந்த ஸ்மார்ட். அது வந்து ஒரு நல்ல ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ரைட்டா. அண்ட் இதை யார் தயாரித்தாங்க அப்படின்னா DRDO, டெவலப்டு அண்ட் டிசைன்டு பை DRDO தான் தயாரித்தாங்க. DRDO பற்றி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டிஃபென்ஸ் காப்பபிலிட்டிஸ், அதான் வந்து பார்த்தீங்கன்னா DRDO 1958 1958 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. சமீர் வி காமத் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா சேர்மனாக இருக்கார் ரைட்டா. சமீர் வி காமத் அப்படிங்கிறவர் இப்போ கரண்ட் சேர்மனாக இருக்காரு. அதாவது DRDO சேர்மன் வேற, இஸ்ரோ சேர்மன் வேற சரியா. இஸ்ரோ சேர்மன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோம்நாத் அவங்க இருக்காங்க. DRDO சேர்மன் வந்து யார், சமீர் வி காமத் அப்படிங்கிறவர் சேர்மனாக இருக்காரு அப்படிங்கிற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோ ரைட்டா. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்னானது அது ஒரு லைட் வெயிட் என்னது டார்பிடோ அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். லைட் வெயிட் டார்பிடோ டெலிவரி சிஸ்டம் அப்படிங்கிறது தான் ஸ்மார்ட்டு. ஃபுல் எக்ஸ்பான்ஷன் வந்து சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ அப்படிங்கிறதா
ஸ்மார்ட்டுக்கான ஃபுல் மீனிங், ரைட்டா? ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்ட் இந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புனே. ஸோ புனே வந்து பார்த்தீங்கன்னா முதல் இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது? புனே வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதான் புனே. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய ஆர்மியும் நம்ம இந்திய இராணுவமும் புனித் பாலன் குரூப் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட்டு கம்பெனி, இவங்க 2 பேர் சேர்ந்து, இந்தியன் ஆர்மியும் புனித் பாலன் குரூப் இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா புனேல வந்து ஒரு பார்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. பார்க்குன்னா என்னது? நம்ம நினைக்கிற பார்க் கிடையாது. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு பூங்கா அப்படிங்கிற ஒரு பார்க்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க புனேல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டங்களாலேயே நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க, பிரியாம்பலை பற்றி சொல்லியிருப்பாங்க, அந்த அட்டவணையை பற்றி சொல்லியிருப்பாங்க, பகுதியை பற்றி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட அந்த ஆர்டிகல்ஸ், அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட அந்த நிகழ்வுகள், அதில் ஈடுபட்ட நபர்கள், இந்த டிராஃப்டிங் கமிட்டிலாம் சொல்லுவோம் இல்லையா பாலிட்டியில், அதில் ஈடுபட்டக்கூடிய நபர்கள், இவங்களை பற்றியா முழுக்க அந்த பார்க் ஃபுல்லாக அந்த பூங்காவில் வந்து இந்த மாதிரி தகவல்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது என்னது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முகவுரைன்னு சொல்லக்கூடிய பிரியாம்பிள், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொறிச்சு வச்சிருப்பாங்க, செதுக்கி வச்சிருப்பாங்க, ரைட்டா? இது எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா புனேல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பார்க்கிங் முதல்ல இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரி கொண்டு வந்ததே கிடையாது. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் பார்க் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் புனே அப்படிங்கிற பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரைட்? அந்த டெவலப் பண்ணது வந்து இந்தியன் ஆர்மியும் புனித் பாலன் குரூப் அப்படிங்கிற 2 பேர் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இதை யார் இனாகிரேட் பண்ணி வச்சா, திறப்பு விழா திறந்து வச்சது, இனாகிரேட் தொடங்கி வச்சு அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இனாகிரேட் பண்ணி வச்சார். யார்? அஜய்குமார் சிங் அப்படிங்கிறவர் தான் இதை இனாகிரேட் பண்ணி வச்சார் அப்படிங்கிறதும் நாம் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PUCC 2.0. அது என்ன சார் PUCC 2.0 அப்படின்னா இந்த எமிஷன்ஸ் ஃப்ரீ, அதாவது மாசு இல்லாத வாகனங்களுக்கான ஒரு லைசன்ஸ் வந்து வாங்கணும். எமிஷன்ஸ் ஃப்ரீ லைசன்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில நடைமுறைகள்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நேரில் போய் அப்ளை பண்ணி அவங்க வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண ஓகே பண்ணி அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த லைசன்ஸஸ் தான் நம்ம என்ன பண்ணினா வெளியே எங்கேயும் போகிறதுனாகணும் போக முடியும். ஸோ அப்படி பாடும்போது அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்தது, ரைட்டா? ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் கொடுக்கும்போது நிறைய வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை, நிறைய வந்து குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வர ஆரம்பிச்சது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து வரும்போது கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு புதுசாக ஒரு இன்னோவேஷனாக ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த PUCC 2.0 பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பென்ஷன். பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் 2.0, ரைட்டா? இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டேட் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில். வேற எந்த ஸ்டேட் இதுக்கப்புறம் கிடையாது. 3வது ஸ்டேட்டாக நம்ம தமிழ்நாடு வந்து இதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மொபைல் ஒரு ஆப் மாதிரி சொல்லலாம், வெப்சைட்டும் இருக்குது ஆப்பும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ எமிஷன் ஃப்ரீ லைசன்ஸ் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் இதில் வந்து இந்தியா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட இந்த மாதிரி சென்டர் வந்து இருக்குது, ரைட்டா? ஸோ எக்ஸாக்டாக நமக்கு தெரியல, 500+ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே போய் நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போய் அதை அப்ளை பண்ணுறோமோ அப்படிங்கிற அந்த ஆஃபீஸை ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணணும். அதுமாரி அதை யார் வந்து நம்ம செக் பண்ணுறா வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். அண்ட் நம்மளோட வண்டியை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும், நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணணும். அந்த வண்டியோட ஓனர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் அந்த வண்டியோட ஓனர்னா என்னுடைய ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். இத்தனை வேலைகளையும் பண்ணி முடிச்சுட்டு வண்டி வந்து ஓகே அப்படின்னு அவங்க சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு வெளிப்படைத்தன்மை, ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சில தவறான இந்த தகவல்கள், சில தவறான சங்கடங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சதாக இருக்கும், ரைட்டா? இது மூலமாக என்ன பண்ண முடியும், யாரும் யாரை
ஏமாற்ற முடியாது, கரெக்டாக வந்து ப்ரொசீஜர் படி நடக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி, ரைட்டா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா PUCC 2.0. தமிழ்நாடு வந்து 3rd ஸ்டேட் இந்த கண்ட்ரி டு லான்ச் PUCC 2.0. 534 எமிஷன் டெஸ்டிங் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, சரியா? ஸோ 500+ சொன்னேன் இல்லையா? ஸோ கரெக்டாக சொன்னோம்னா 534 எமிஷன் ஃப்ரீ சென்டர் வந்து தமிழ்நாடு. இந்த சென்டரில் நீங்கள் எங்கே வேணால் போய்க்கலாம். 534ல் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். பட் அங்கே போய் அந்த எந்த சென்டரோ அதோட ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோ, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுறது மஸ்ட் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா UAF FWD 200B. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் சொல்லுவோம் இல்லையா, ட்ரோன், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன். ஆள் இல்லாமல் பறக்கக்கூடிய ட்ரோன், ஆளில்லா விமானம் சொல்லக்கூடிய ஆளில்லா ட்ரோன். இப்போ எங்கே வேணா என்ன பண்ணணும், போய் பாம்பு போட்டு வந்துடும், குண்டை தூக்கி போட்டு வந்துடும், ரைட்டா? ஸோ அது அதோட நேம் தான் பார்த்தீங்கன்னா அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். UAVன்றது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள், UAV FWD 200B. அதனால் FWD அப்படின்னா ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அப்படிங்கிறதா வந்து FWDன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யார் உருவாக்குனாங்கன்னா ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பெங்களூரில் இருக்குது. அவங்க தான் அந்த ஒரு டெக்னாலஜி நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சர் இண்டிஜினியஸ் பாம்பர் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள். உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ட்ரோன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரோன். வெளிநாட்டிலேருந்து எந்த ஒரு டெக்னாலஜி நம்ம கடன் வாங்கியோ இல்லை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியோ பண்ணலை. முழுக்க நம்மளுடைய சொந்த உழைவிலே, சொந்த ஐடியாலே, சொந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா இது வந்து தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம், ரைட்டா? அதான் சொல்கிறாங்க இண்டிஜினியஸ் பாம்பர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அப்போ இது வந்து என்னது, UAF WD 200Bனா இண்டிஜினியஸ் மேடு அன்மேண்ட் ஏரியா வெஹிக்கிள் பாம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும், ரைட்டா? அடுத்து குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இம்பாக்ட் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ UAEயில் இருக்க சேர்ந்த டாக்டர் சுல்தான் அல் ஜபீர், இவர் வந்து COP26, அதாவது இந்த பருவநிலை உச்சி மாநாடுன்னு சொல்லுவோம், கிளைமேட் மீட்டிங் சொல்லுவோம் இல்லையா, அதோட தலைவராக இருந்தார், ரைட்டா? ஸோ அவரோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டாக்டர் சுல்தான் அல் ஜபீருக்கு குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இம்பாக்ட் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தது வந்து வேர்ல்டு எனர்ஜி கவுன்சில். கொடுத்தது வந்து யார், வேர்ல்டு எனர்ஜி கவுன்சில். இவர் தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இவருக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ இவர் வந்து COP28 அந்த பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று திரட்டி இந்த கிளைமேட் சேஞ்சை நம்ம எப்படியா வந்து சரி கட்டி ஆகணும், பருவநிலை மாற்றத்தை தடுத்தாகணும், என்விரான்மெண்ட் வந்து நம்ம செக்யூர் பண்ணணும், குளோபல் வார்மிங்கை குறைக்கணும் அப்படின்ட்டு பல நாடுகள் பிரசிடெண்ட்லாம் வந்து பேசி மற்ற நாடுகள் வந்து இவருடைய அந்த இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கிற வகையில் இவருடைய செயல்பாடுகள் இருந்ததுனால இவரை பாராட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இம்பாக்ட் அவார்டு வந்து டாக்டர் சுல்தான் அல் ஜபீர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், UAE நாட்டை சேர்ந்தவர், இவருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ 2026 வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் எங்கே நடந்தது அப்படின்னா ரோட்டர்டம், தி நெதர்லாண்ட்ஸ், அங்கே தான் வந்து நடந்தது அப்படிங்கிறோம் இந்த பாயிண்ட்ல நம்ம நோட் பண்ணிக்கணும். 26th வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் எங்கே நடந்தது, ரோட்டர்டம், தி நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிறதா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த COP28, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, COP28 சொல்லக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 28 மீட்டிங் வந்து எங்கே நடந்ததுன்னா ரோட்டர்டம், தி நெதர்லாண்ட்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இவர் தான் வந்து அந்த அவார்டு வந்து வின் பண்ணார். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபிச்சரி, ஒரு இரங்கல் செய்தி என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தினத்தந்தி பத்திரிக்கை பார்த்தீங்களா, ஸோ அந்த தினத்தந்தி பத்திரிக்கையில் பணியாற்றின ஒரு மூத்த ஆசிரியர்னு சொல்லலாம். ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சண்முகநாதன். அவர் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாருன்னா தவறிட்டார், இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் தான் பார்க்குறோம். ஸோ இவருடைய கருத்துக்கள், இவருடைய எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சமூக மாற்றங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமைஞ்சது மட்டுமல்லாமல் நிறைய வரலாற்று சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து மக்களுக்கு புரியும்படி, பீப்புளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக எழுதுனதில் இவருடைய அந்த எழுத்துக்கள் ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸானது, ரைட்டா? ஸோ அவர் யார் அப்படின்னா சண்முகநாதன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரொம்ப அதிகமான ஏஜ் ஆனதுனால ஹெல்த் இஷ்யூனால் என்ன பண்ணிட்டாருன்னா ரீசெண்ட்லி ஹி பாஸ்ட் அவே, சமீபத்தில் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டார் அப்படிங்கிற நியூஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குது அப்படின்னா, இவர் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல கலைஞர் எழுதுகோள் அவார்டு அப்படிங்கிற அவார்டை ஃபஸ்ட் டைம் யார் வின் பண்ணாங்க அப்படின்னா இவர் தான். கலைஞர் எழுதுகோள் அவார்டு 2021 முதல்ல அப்போ தான் அந்த விருதே கொடுக்குறாங்க. ஸோ அந்த அவார்டு முதல்ல யார் தான் கொடுத்தா, ஸோ இவருக்கு தான் கொடுத்தாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகநாதன் அப்படிங்கிறத நாம் இங்கே நோட் பண்ணிக்க வச்சுக்கணும். ஓகே, ரைட். நம்ம குயிக்காக வந்து ரீகேப் பண்ணலாம். ஸோ ரீகேப் தான் டக்குன்னு ரீகேப் பண்ணிட்டே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன டே, 2 டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ என்னென்ன டே அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே May 4 ஒன்று,
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல் மைனஸ் டே. இந்தியாவில் கோல் மைனஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இந்தியாவில் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். அது இன்னைக்கு May 4 ரைட்டா. ஸோ அடுத்த நியூஸ் வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். இது ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் இப்போ கரண்ட்டாக 159 இருக்குது. 180 கண்ட்ரியில் சர்வே பண்ணதில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 152வது இடத்துல இருக்காங்க ரைட்டா. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 152வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து நார்வே, செகண்டில் டென்மார்க், தேர்டில் வந்து யார் இருக்கா ஸ்வீடனில் இருக்காங்க. கடைசி இடத்துல 180வது ரேங்க்ல யார் இருக்கா எரித்ரியா கண்ட்ரி இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து சுதந்திரமே கிடையாது, பத்திரிகைக்காரங்களுக்கு சுதந்திரமே கிடையாது அப்படிங்கிறதான் இந்த இண்டெக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியாது ரைட்டா. அடுத்து கொச்சி கேரளா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டிங் நடந்தது. ஒன்று வந்து 46வது 46th அண்டார்டிக் ட்ரீட்டி கன்சல்டேட்டிவ் மீட்டிங் அப்படிங்கிற ஒரு மீட்டிங்கும் 26th மீட்டிங் ஆஃப் தி கமிட்டி ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ECP 26 சொல்லுவாங்க. இந்த 2 மீட்டிங்குமே பார்த்தீங்கன்னா கொச்சி கேரளா நடந்தது. அண்டு அந்த அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து தக்ஷின் கங்கோத்ரி 1983, ரெண்டாவது வந்து மைத்ரி 1989, மூணாவது வந்து பாரதி 2015 2015 எஸ்டாப்ளிஷ் பண்ணி. ஸோ இந்தியா வந்து அண்டார்டிகாவில் ரிசர்ச் ஸ்டேஷன் எத்தனை வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 3. அந்த 3 தான் இது ரைட்டா. இந்த 3ல் இப்போ கரண்ட்டாக வந்து எது ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த மைத்ரியும் பாரதியும் இப்போ கரண்ட்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது ரைட். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அப்படிங்கிறது ஒன்று. ஸ்மார்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு லைட் வெயிட் கொண்ட ஒரு டார்பிடோ மிசைல் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்மார்ட். இதோட ஃபுல் எக்ஸ்பான்ஷன் பார்க்கணும்னா சூப்பர் சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் மீனிங் ரைட்டா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் ஐலாண்டில் வந்து இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாம் ஐலாண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரைட்டா. அண்ட் இதை டிசைன் அண்ட் டெவலப் பண்ணது வந்து DRDO. இந்த DRDO பொறுத்தவரை 1958 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணது. கரண்ட்டாக இதோட சேர்மன் யார் இருக்கா, சமீர் வி காமத், SV காமத் சொல்லக்கூடிய சமீர் வி காமத் அப்படிங்கிறவர் இதோட சேர்மன் ஆகிறார் ரைட்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புனே, இந்தியாவிலே முதல்ல ஃபஸ்ட் டைமாக கான்ஸ்டிடியூஷன் பார்க் அப்படின்னு புனேல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அரசியலமைப்பு பூங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக புனேல வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்தியன் ஆர்மியும் புனித் பாலன் குரூப், இங்கே 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பூங்கா வந்து திறந்து வச்சுருக்காங்க ரைட்டா. இதை ஓப்பன் பண்ணி வச்சது வந்து பார்த்தீங்கன்னா அஜய்குமார் சிங், லெஃப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சிங் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா வந்து திறப்பு விழாவுக்கு வந்து திறந்து வச்சார் ரைட்டா. இதே கூட ஒரு சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இதை இனாகிரேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த பாயிண்ட்டை சேர்த்து நான் கொடுத்துட்டேன் ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா PUCC 2.2 பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட், பொல்யூஷன் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் ஆப்பில் போய் நம்ம என்ன பண்ணணும் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த பேசிஸில் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து 534 எமிஷன் ஃப்ரீ சென்டர்ஸ் இருக்குது. அங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ, வண்டியோட ஃபோட்டோ, எந்த சென்டர் அந்த சென்டரோட ஃபோட்டோ, அவங்க கேட்குற மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணணும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கிடைக்கும் ரைட். அடுத்த நியூஸ் வந்து UAV FWD 200B அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள் சொல்லக்கூடிய ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை வந்து என்ன பண்ணும், ஆள் இல்லாத ட்ரோன் சரிங்களா. அப்போ என்ன பண்ணிட்டு வந்துடும், ஒரு இடத்துல போய் பாம்பு பண்ணோம்னா போட்டு வந்துடும். இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன, இண்டிஜினியஸ்லி மேட், நம்ம இந்தியாவில் சொந்தமாக வந்து இதை தயாரிச்சிடும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ரைட்டா. ஸோ இது யார் தயாரித்தாங்க அப்படின்னா ஃப்ளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் பெங்களூரு, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க ரைட். ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இம்பாக்ட் அவார்டு. இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2024 COP28 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 28 கண்டக்ட் பண்ண அதோட பிரசிடெண்ட்டாக இருந்த டாக்டர் சுல்தான் அல் ஜாபர் அப்படிங்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ எதுக்காக இவருக்கு இந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா இந்த COP28 மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி லீடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ரைட். அது மட்டும் இல்லாமல் 26th வேர்ல்டு எனர்ஜி காங்கிரஸ் எங்கே நடந்தது அப்படின்னா ரோட்டர்டம் நெதர்லாண்ட்ஸில் தான் இந்த மீட்டிங் வந்து நடந்தது அப்படின்னு நோட் பண்ணி வச்சோம் ரைட். அண்ட் லாஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆபிச்சுரி இரங்கல் செய்தி தினத்தந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துருப்போம். ஸோ அந்த நியூஸ் பேப்பரில் ஒர்க் பண்ண ஒரு ஃபேமஸான ரைட்டர் யார் அப்படின்னா சண்முகநாதன். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூனாலையும் ஏஜ் இஷ்யூனாலையும் என்ன பண்ணிட்டாருன்னா ரீசெண்டாக இறந்துட்டார். இவருடைய சிறப்பம்சம் பெஸ்ட் ஃபியூச்சர் என்னென்னா ஹிஸ்ட்ரியை வரலாறு சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து மக்களுக்கு ஈஸியாக வந்து படித்து புரிஞ்சுக்கிற மாதிரியான நியூஸ் எழுதக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சண்முகநாதன். கலைஞர் எழுதுகோள் அவார்டு ஃபஸ்ட் டைம் வந்து இவர் தான் வந்து இந்த அவார்டு கொடுத்தாங்க 2021 அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ரைட்டா. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து சண்டே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. மண்டே நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அண்ட் இந்த வீக்கெண்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெலகிராம் ஆப்பில் வரும், அதையும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள் சரியா. ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் நியூவில் பார்க்கலாம். தேங்க்யூ.